Assalamualaikum. Assalamualaikum. என்ன பண்ண நம்மளுக்கு அல்லாஹ்க்கு புல்லாக்கி அல்லாஹ்க்கு புல்லாக்கி என்னது அல்லாஹ்க்கு வணக்கம் சொல்றாரு. ஓ வணக்கம் சொல்றாரு. சரிங்க சரிங்க. உங்களுக்கு நம்மளுக்கு பொச்சு தெரியாது. புதுசு தெரியாது எனக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஹிந்தி பாஷை உனக்கு தமிழ் பாஷை. எனக்கு தமிழ் பாஷை. என் பொச்சு உனக்கு தெரியாது. பொச்சுங்க பாஷை. அந்த பாஷை உனக்கு புரியாது. ஆமா நம்மளுக்கு ஹிந்தியை பேசி நம்மளுக்கு பாய்க்கு பழக்கம் ஆயிடுச்சு. சரிங்க. உனக்கு புழுக்கம் இல்லை பழக்கம் இல்ல. அதேடா நம்மளுக்கு பாய் எங்கிருந்து வரான்னு உனக்கு தெரியாது. நம்மளுக்கு வெளிநாடு போய் வராரு பாய். சுண்டேரியா பெருசேரியா? அதே இல்லடா வெளிநாடு. தொப்புள்ள போய் வரார். தொப்புள் தண்ணியே போதுமா? கப்பல் நம்மளுக்கு தமிழ் வரலடா சின்ன பையன் பானா. அந்த தொப்பிலே போய் நம்மளுக்கு வெளிநாட்டிலே போய் நம்மளுக்கு பெரிய பிசினஸ் செஞ்சார் பாய். என்ன பிசினஸ்? அங்கே என்னடா பிசினஸ் இல்லையே உனக்கு மகனே. இங்கே தோல் வியாபாரம், அங்கே ஓல் வியாபாரம். பணத்தை கருப்பு பணத்தை வெள்ளை பணம் ஆக்குறான், வெள்ளை பணத்தை கருப்பு பணம் ஆக்குறான் பாய். சரி இப்படி நம்மளுக்கு வெளிநாட்டு வியாபாரத்தை பண்ணி இருக்கும் போது தாய்க்கு மகனே நம்மளுக்கு வெளிநாட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு வரோம். பாய் வரும்போது தாய்க்கு மகனே சூட் கேஸ்லயே பணம் எடுத்து வந்தோம். சூட்டு கேஸ் இல்லைங்க, சூட்டு கேஸ் கூட யாரா எடுத்து வருவானா? நம்ம சூட்டு கேஸ் இன்னைக்கு எல்லாம் நிறைய உள்ள போறது சூட் கேஸ் தானே போறாங்க. சூட் கேஸ்லயே பணத்தை எடுத்து வரோம். பணம் அஜடா பணத்தை எடுத்து வந்தது நாட்டம் ரவுடி பசங்க யாரும் நோட் பண்ணிட்டானுங்க. ரவுடி பசங்க அதேடா. சரி கட்டாயம் பூரா பணத்தை அடிச்சுன்னு போயிட்டாங்க. பூரா பணத்தை இல்ல பணத்தை அடிச்சுன்னு போயிட்டாங்க. அதனால பாய் ரொம்ப இந்த மடியில் கேட்டு நம்மளுக்கு தமிழ்நாட்டு மேலே வந்தாங்க. வந்து என்ன பண்ணோம் பாய் என்ன பண்ணுச்சு? வந்த உடனே கொண்டாடி சூத்திலே கைய வச்சான். பண்டாட்டி சோத்துல கைய வச்சு சாப்பிடுங்கிறான் பாய். சரி நம்மளுக்கு பஞ்சாயத்து சொல்றான். என்னது? நம்மளுக்கு இனிமேல் வெளிநாட்டுக்கு போகாதே, உனக்கு ராசியிலே இல்ல நம்மளுக்கு தமிழ்நாட்டிலே பொழுப்பு பண்ண அப்படின்ட்டா. பொழுப்பு பண்ணுங்க அப்படின்னு உங்க ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. ஆமா சரி. என்ன பொழுப்பு பண்றதுன்னு நான் கேக்குறேன். என்ன புழுப்பா? பொழுப்பு பண்றதுன்னு பாய் கேக்குறீங்க. நம்மளுக்கு கொண்டாடி சொல்றான் தோல் வியாபாரம் செய்ய அப்படின்னா. தோல் வியாபாரம் அதெல்லாம் செய்யக்கூடிய வேலைதான். அதே எங்க தோல் எடுக்கிறதுன்னு கேட்டா ஓபன் பள்ளியே ஓடிடு. வேப்பனப்பள்ளியை தோல் எடுத்து ஓலூர் மேலே வியாபாரத்துக்கு போ. வேலூர் மேல அதேடா. சரி நம்மளுக்கு பாய் ஓல் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டான். தோல் வியாபாரத்துக்கு கிளம்பிட்டு சரி பாய் வியாபாரத்துக்கு முடிச்சுட்டு நம்மளுக்கு வீட்டுக்கு வந்துக்கிறான்னு வலிக்க மாட்டாரு. போறாரு பாய். அவங்க போயிட்டு இருக்கும் போது உமாருக்கு ரோட்லயே பீசின்னு போறாங்க. அதே தக்காளி கூட எடுத்து ரோட்ல பீசின்னு போறாங்கடா. சரி பேசின்னு போறாங்க. என்ன பேசுறாங்க? நம்மளுக்கு தக்காளி விலையே குறைஞ்சு போச்சு. தக்காளி விலை குறைஞ்சு போச்சு. 5 ரூபாய் கொடுக்குறாங்களோ 10 ரூபாய் கொடுக்குறாங்களோ கிலோ மேலே. ஆமா உட்காந்து ரோட்லயே நடு ரோட்லயே போயிட்டு இருக்கிறாங்க. நடு ரோட்ல பேசிட்டு போறாங்க. நம்மளுக்கு பாய் போறாரு பிரேக் குடிக்கல நம்ம வண்டியிலே. ஓ புல்லட்ல பிரேக் பிடிக்கல. அதேடா உட்காந்து அமைச்சு குடிச்சுன்னு அடிக்கிறார். அறுநூத்தி புடிச்சு அடிக்கிறீங்க. அருணைய புடிச்சுன்னு அடிக்கிறார். அருணையிலங்க அதே. அப்புறம் அம்மாளுக்கு உட்காந்து கால் வரல. காலி கேட்கறீங்க. அதுக்கு மேலே அம்மாவை கொஞ்ச நேரம் புடிச்சுன்னு அடிச்சார் பாய். ஏங்க எங்க அம்மா அருணையா ஆர்னே புடிச்சாச்சா 2 பேருக்கும் காலி கேட்கல.
சரி நம்மளுக்கு பாய் வண்டி போய் நேரம் உமாக்கி மேலே மோதிடுச்சு. எங்க அம்மா மேலே மோதிட்டீங்க. மோதிடுச்சு சாமி. நம்மளுக்கு பாய் சாமானம் பெண்ட் ஆயிடுச்சு. புல்லட் சாமானம் பெண்ட் ஆகி போச்சு. முன்னாடி வீடா. சரி அதை கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டு வந்துட்டான் பாய். வந்துட்டீங்க. மகனே வீடா கஞ்சி இல்லாத எழுதுறா நீ சாகர தைலி மகனே. கஞ்சிதான் நான் சாவலாம். இது அப்படி சொல்றீங்க. உக்காண்டி உமாரி கேட்கிறான். 2 பேரையும் கூட்டு வந்து நம்மளுக்கு கிட்ட விட்டேன்னா 5,000 10,000 கொண்டே கொடுப்பான் பாய். என்ன வேலை செய்ய சொல்றேன் நீ அப்பனா? நம்மளுக்கு என்ன வியாபாரம் இது? என்னடா மாசம்? இது என்ன மாசம்? தை மாசத்துல இருந்து நம்மளுக்கு குஞ்சு வியாபாரம் பண்றாரு. மாங்காய் பிஞ்சு வியாபாரம். அதேடா. அடடா. உக்காண்டி உமாரி 10,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கான் பாய். 10,000 அட்வான்ஸ் கொடுத்துருங்க. அதே எதுக்கு? ஐயே மாங்காய் குஞ்சு இருக்கு. மாங்காய் குஞ்சு அறுக்கிறதுக்கு. மாங்காய்க்கு குஞ்சுங்களா? மாங்காய் பிஞ்சு பிஞ்சா இருக்குதா? என்னடா மாங்காய் பிஞ்சு மாங்காய் இருக்கு. மாங்காய் அறுக்கிறதுக்கு. ஆமா சொல்லுங்க. ஒரு நாள் கூட்டு போனார் பாய். உமாரிக்கு கூட்டு போய் கத்தால வாரத்திலே இறக்கி விட்டார். கத்தால வார வேலைக்கு அங்க இருக்கிற குஞ்சு எடுத்து சொல்லி வாரத்திலே இறக்கி விட்டார். உமாரிக்கு கூட்டு போய் மாங்காய் தோப்பு நடு தோப்புலயே இறக்கி விட்டார். நட்டு தோப்புல வேலைக்கு விட்டீங்க. ஆமா. சரி சரி சரி. உக்காந்து மேலே ஏறி பிஞ்சு அடிக்கிறா. மேல ஏறி பிஞ்சு அறுக்கிறாங்க. ஆமா. நம்மளுக்கு பாய் கீழே இருந்து பாக்குறான். மேலே என்ன பாக்குறீங்க? கீழே கிளாயில ஒரு கால் வைக்கிறான். உட்காந்து கிளாயில ஒரு காலு, இந்த கிளாயில ஒரு கால் வைக்கிறான். நம்மளுக்கு கீழே இருந்து பாக்குறான் பாய். மேலே எப்படி வேலை செய்யறான். என்ன பாக்குறீங்க? உட்காந்து மாங்காய் பிஞ்சு அறுக்கிறது. அடா என் அக்கா மேல ஏறி பாவம் அறுக்கிறாங்களே, அதுக்கு வந்து பாக்குறீங்க. குடியிலே போடுறான். போட போட குடியிலே போட்டு இந்த சின்ன சின்ன பசங்க கல்லு அடிச்சு தாயிட்டு மகனே நிறைய மாங்காய் போச்சு. இந்த மாதிரி சின்ன பசங்க வச்சா கல் எடுத்து காய் மேல போடுறாங்க. காய் பூரா டேமேஜ் ஆகி போயிடுது. அதனால என் அக்கா எங்க அம்மா வேலைக்கு இருந்து விட்டீங்க. பரவாயில்ல. 3 மாசம் வேலைக்கு வந்தாங்க. 7,000 ரூபாய் கழிச்சுட்டாங்க. 3 மாசம் வந்து 7,000 ரூபாய் கழிச்சுட்டாங்க. ஆமா. 10,000 கொடுத்தான் பாய். இன்னும் 3,000 இருக்குது. இன்னும் 3,000 இருக்குது. ஆமா. வேற மாதிரி ஓட்ட போறோம் பாய். பாய் போனோம் பாய் போனோம். இதா குட்டாங்க மாதிரி பண்டே கொடுக்க சொல்லு. இல்லைன்னா உட்கார அனுப்ப சொல்லு. நான் வேலையை பண்ணி கழிச்சுக்கிறேன். என்ன வேலை? அதான் ஏதாவது வீட்டு வேலை. சரி சரி. அப்படி ஆகட்டும் தம்பி. நீங்க எதுவும் சாப்பாடு கீழே தங்கி மகனே. ஆமாங்க ஆமாங்க. வீட்டுக்கு வா. வீட்டுக்கு வந்ததே உண்டானா நம்மளுக்கு முருங்கை மரம் இருக்குது. முருங்கை மரம் இருக்குது. அந்த முருங்கை மரத்திலே முருங்கை கீரை இருக்குது. அந்த முருங்கை கீரையை பறிச்சுட்டு வந்து எண்ணெயை விட்டு எண்ணெயை விட்டு உப்பை போட்டு மிளகாத்தூளை போட்டு சுண்ணி தின்றாங்க. சுண்ணி தான்றது பாய். அதே நம்மளுக்கு தர்காவே வந்து நம்மளுக்கு நமாஸ் பண்றோம் பாய். நமாஸ் பண்றீங்களா? ஏன் பாய் நமாஸ் பண்றாங்க? நமாஸ் கிடையாதா தைரியமானே. நம்மளுக்கு நமாஸ் 3 அடுக்கு மாடின்னு கீழ் மாடியிலே நான் நமாஸ் பண்றான் பாய். பண்றீங்க. 2வது மாடியிலே ஒரு சின்ன பையன் குஞ்சா குச்சின்னு மூத்திரத்துக்கு வந்து நிக்கிறான். சின்ன பையன் அர்ஜென்ட்டுக்கு வந்துட்டு விடுங்க. 3வது மாடியிலே ஊர்காவுக்கு சேவிங் பண்றான்னு ஒருத்தன் சேவிங் பண்றாரு. ஆமா. பழைய பிள்ளையோடு பண்ணியிருக்கிறான். அந்த பழைய பிள்ளையோடு வானா அப்படின்னு தூக்கி விசாரிக்கிறான். விசாரிட்டாரு. புது பிள்ளையோடு போட்டு பண்றாரு. பண்ணிட்டு இருக்கும்போது அந்த போட்ட பிள்ளையோடு வேற எங்கேயும் போகக்கூடாதான். போயிருக்கூடாதா? நேர 2வது மாடிக்கு வந்துச்சு. இந்த பையன் குஞ்சா குச்சின்னு ஒன்று நிக்கிறான். ஆமா. அவன் போட்ட பிள்ளையோடு நேர வந்து பையன் கொஞ்சம் பசுக்குன்னு இருக்கு. அப்புறம் நம்மளுக்கு கீழே மாடியிலே நமாஸ் பண்ணிக்கிறான். அல்லான்னு அந்த 2வது மாடியில் இந்த குஞ்சு வந்து பொத்துன்னு என் கையில உழுந்து கண்ணை திறந்து பார்த்தான் பாய். ஆஹா அல்லா கொடுத்த புல்லான்னு லப்புக்கு வாங்கி போட்டான். உள்ள போயிடுச்சு. உள்ள போயிட்டு உடனே இது ஏற்றி விட்டான்னு பார்த்துட்டான். மகனே பாய் வந்து புலக்காய முடியுதான் அப்படின்னு ஊரு புறா சொல்லிட்டாரு. நம்மளுக்கு போய் அல்லான்னா சரி இன்னைக்கு ஒரு புலக்காய முகத்து அடிக்கிறான்னு சொல்றான் பாய. சரி சரி சரி. தேவையே படுத்திட்டான். ஆமா. அன்னைக்கு இருந்து நம்மளுக்கு நமாஸ் பண்றது இல்ல. அதனால இன்னைக்கு மட்டும் வந்து படி இருக்கிறான். இன்னைக்கு வந்து படி காரணம் சரி நம்மளுக்கு ஏதோ ஒரு பொண்ணு வந்திருக்கிறது. ஆமா. அது பார்க்கிறான் பாய். நீங்க என்ன பண்றாரு தைரியமான? நான் சும்மா இந்த பக்கம் ஆட்ட ஆடுறாங்க பார்க்கலான்னு வந்தேன். அவருக்கு இதை கொண்டு போய் ஊழியக்காரங்கிட்டே கொடு ஊதுறான். என்னடா அவன்
முகவினை முகவினை அதை கொடு. இதுல இருக்கிற பொண்ணு பணத்தை நீங்க அது பணம் இது கொண்டு போய் எதையே போடுறேன். எதுல போட்டோம்? பேங்க்ல போட்டுட்டா? பாங்குல போடாத, குண்டிக்காயிலே வை. குண்டிக்காயிலே வச்சுட்டா? குண்டிகளை குண்டிகளை. சரிங்க. வரான் பாய். சலாம் அலைக்கும். எனக்கு ஒன்றும் கல்யாணம் பண்ணல. ஏன்னா இப்படி கேட்டீங்க எப்படி இருக்கிறான் பாத்தியா? நல்லா தான் இருக்கிறேன். நமக்கு தெரியல எப்படிதான் யாரு நீங்களா? ஒரு சரியான பொருட்கார என்னது பணக்கார பணக்கார சரியான பொணக்கார என்னென்னமோ என்ன சொல்ற ஒண்ணுமே தெரியுமா? பணக்காரா சாப்பிட்டீங்களா? என்ன வேணும் பாப்பா? மாமா சாப்பிட்டீங்களா? எல்லாமே இருக்குது. எல்லாமே இருக்குதா? தேங்காய் தோப்பு இருக்குது. ஏய் தேங்காய் தோப்பு இருக்குது. மாங்காய் தோப்பு இருக்குது. ஏய் எப்படி தெரியும்? மாங்காய் தோப்பு இருக்குது. திராட்சை தோட்டம் இருக்குது. எல்லாமே இருக்குதுடா. ஆரஞ்சு தோட்டம் இருக்குது. ஆராய்ச்சி எப்படி இருக்குது? எலுமிச்சி பழம் தோட்டம் இருக்குது. இதெல்லாம் இருக்குது. புளிமுள் தோட்டம் இருக்குது. முனிமை தோட்டம் தான் எப்படியுமே வைக்காத முடியும். ஏழாமுள் தோட்டம் இருக்குது. ஏன் அதெல்லாம் காட்டுல இருக்கணும், வீட்டுல இருக்க கூடாது. என்னை பார்த்த உடனே
தமிழ் கொச்சி வரமாட்டேன். தமிழ் பேசுனா தமிழ்நாட்டுல தமிழ் பேசாதே இதை பேசுவாங்க. தமிழ்நாட்டு பெண்கள் மாதிரி அழகா சந்தனம் வச்சு மேல ஒரு செவப்பு வச்சு வந்தாங்கன்னா தலை சீவின்னு வந்தா அவ்வளவு ஒரு ஆம்பளைங்க அழகா இருப்பாங்க தெரியுமா? கை நீச்சு பேசுற நீ தெரியுமா? மேல தொட்டு பேசுற நீ ஹலோ பர மூஞ்ச படுறா உனக்கு மனசுல ஏதோ கூதி வச்சிருக்கிற மனசுல தமிழ்நாட்டு பெண்கள் கலாச்சாரத்தை கத்துட்டு போன தெரியும். தமிழ்நாட்டு கலாச்சாரம்டா அதெல்லாம் நான் காசுறதுல காசு ஜெயிலுக்கு போயிருவேன். நெஞ்சிலே வஞ்சம் இல்லாது இருக்கணும் பாய் மாதிரி. ஏன் என் நெஞ்சு மாதிரி யாருக்கும் இருக்காது மச்சான். என் குஞ்சு மாதிரி யாருக்கும் இருக்காது மச்சான். உன்னை பார்த்து ஒரு ஆணை பார்த்தா ஒரு பெண் ரசிக்கணும், ஒரு பெண்ணை பார்த்தா ஒரு ஆண் ரசிக்கணும். ரசிக்க தெரிந்த ஒரு மனிதன் பார்த்த உடனே நம்மளுக்கு கவிதை அருவி போல் குட்டுது கொட்டுது. அருவி போல் கொட்டுது, அருவி போல் கொட்டுது கொட்டுது. உன்னை பார்த்த உடனே பார்த்தான ஒரு கவிதை கவிதை. நீ ரோஜா மொட்டு, நான் ஒரு ரோஜா மொட்டு. ரோஜா மொட்டு மொட்டி அந்த ரோஜா மொட்டு இதுல விட்டு இதழ் விட்டு இதழ் அப்படி விட்டு மலர் அழகா மலர்ந்து பத்தியா? அது மாதிரி மலர். அந்த ரோஜா மொட்டு ரோஜா மொட்டி உனக்காக பறிக்கலாம் என்று ஆசைப்பட்டு நீ ஆசைப்பட்டு வேலிலே கை விட்டு வேலி போட்டுருக்காங்க அங்க கை விட்டு விட்டு கருத்தில் முள்ளு குத்தா பட்டு பட்டு இதில் ரத்தம் ஓட பட்டு பட்டு நீ என்மேல் இறக்கப்பட்டு பட்டு உன் முந்தாரிய மருந்து கிழிக்கப்பட்டு உனக்கு இருக்கிற நாம நினைக்கிறீங்கன்னா இது கட்டு போடப்பட்டு ஒரு பேச்சு பட்டு கட்டு போடப்பட்டு உனக்கை என் மேல பட்டு உன் மேல என் கை உண்மையில கொட்டு பட்டு 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 நம்ம 2 பேரும் வீட்டுக்கு போகப்பட்டு பட்டு கதவு சாத்தப்பட்டு கட்டில் போடப்பட்டு எனக்கு லைட் ஆஃப் ஆகப்பட்டு தாபால் போடப்பட்டு உனக்கு திக்கிலி யாரப்பட்டு நீ துணியெல்லாம் கட்டப்பட்டு பட்டு எனக்கு வெகாலம் யாரப்பட்டு எட்டு கட்டப்பட்டு ராத்திரிக்கெல்லாம் பட்டு பட்டு வாயை போட்டு வராங்க.
போய் பார்த்தேன். கண்ணு கண்ணு காமால வந்து ஒட்டி அவனுக்கு ஊது காமால, இவனுக்கு மஞ்சா காமால, இவனுக்கு வர்ற காமால, அடுத்து வரலாம் வரும், அதுதான் வர்ற காமால, இவனுக்கு புட்டு காமால, எனக்கு என்ன காமால, பொம்னாட்டி மேல கவுஸ் காமால. சென்னை மாநகரிலே சவுக் உஸ்மான் ரோட்டிலே சவுத் உஸ்மான் ரோட்டிலே அதில் லிக்விட்ஸ் வாங்கி தந்த பகவான் கடையில் கட்லீஸ் வாங்கி தந்த கண்ணில் கடல் எடுத்து தாக்கிட்டு தட்டு தந்த 7 தேட்டர்ல காதல் வாட்டில படம் பார்த்தேன். காதல் கோட்டை படம் பார்த்தேன். இவன் என்ன தொட்டா கண்ணு தண்ண முட்டிக்கிச்சு, எயித்து வந்து ஒட்டிக்கிச்சு. தாவு தாவு தாவுடா, இவன் சூத்த முடிச்சிடறாவுடா. தாவு தாவு தாவுடா. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? தொடாதடா, அப்பாவுக்கு சுஸ்தாயி அப்படி வைக்கிறா. அதெல்லாம் வைக்கக்கூடாது. உன்னை பாட்டி அழகா ஒரு பாட்டு உற்சவத்துக்கு மேல கை கொண்டு பழக்கம். இதா மச்சான் மச்சான் பொட்டி மதால தேவை. உன்னை பாட்டு ஒரு அழகான ஒரு பாட்டு அப்படி கிடையாது. ஏய் உன்னை பார்த்தானா உன்னை பார்த்து ஒரு அழகா ஒரு பாட்டு. சீரகச்சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். சீரகச்சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன். மாமா சோறு சமைச்சிருக்கேன். சேலத்தி மாமல சாறு எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்கேன். என் மாமா ரசமும் வச்சிருக்கேன். சாப்பிட வாரியலா இல்ல தோப்புக்கு போறீங்களா? நீ சாப்பிட வாரியலா எந்த சாப்பிட்டு போறீங்க? எவ்வளவு கஷ்டப்பட்டு அப்படின்ற அது வேணாம். வேற பாட்டு மல்லி பூ வச்சி வச்சி வாட
ஆடுதே அந்த வெளியிலா வந்து தேடுதே நீ எப்போ வர போற மச்ச எப்போ வர போறேன் பத்தே வர பாம்பா ஒரு முத்தம் தர போறேன் பாம்பா நீ பாம்பா அழுந்த ஓம்பா கேட்ட உடனே ட்ரெஸ் வேணுமா ட்ரெஸ் மூஞ்சி துணி வேணுமா துணி வேற எங்க அண்ணன் ப்ளூ கலர் ஷர்ட் பேர் தான் தெரியல இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க ப்ளூ கலர் ஷர்ட் இருந்தாலும் மாபெரும் மக்கள் சபை அடியாருக்கு நான் யார் நான் எதற்காக வரணும் என்னுடைய பேர் விளக்கங்கள் தெரியணும் இல்லையா ஏன்னா அந்த காலத்துல தான் கதை கத்துன்னு நீங்க எல்லாம் கதை கட்டுன்னு ஆனீங்க எங்களால முடியல ஏதோ ஆடியான பேர் இருந்ததுன்னு எங்க 4 பேர் மதிக்குவாங்க கதை பேர் காய்மொழி மாட்டாங்களா அடிக்கிற அளவுக்கு படிக்காமா ஏடா அப்படி இருந்தாலும் என்னுடைய பெயர் பேருவா பேருவா சொல்லிவிட்டால் லவ் லெட்டர் நான் ஒரு டைம் நான் படிச்சுட்டு அப்புறம் மாட்டேங்கிறேன் சரி